ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பூந்தமல்லியில் அமைந்திருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்காக வந்திருக்கோம். இந்த ஸ்கூலில் இன்றைக்கி யுரேகா 2023 ஈவெண்ட் நடக்குது. இது ஒரு பெரிய சயின்ஸ் எக்ஸ்போ. நிறைய சயின்டிஸ்ட்லாம் வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அவங்களோட படைப்புகளை காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஸோ இந்த ஸ்கூலில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தியானேஷ். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கின்றேன். எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி ஸ்ப்ளெண்டட் யுரேகா ப்ரோக்ராம் நடக்குது. இதில் பல ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த பார்ட்டிசிபேட்டரால் நாங்கள் எங்களோட டேலண்ட்டை எக்ஸ்பீட் பண்ணுறோம். இதனால் நிறைய பேரோட அறிவோட ஆற்றலும் அதோட வளர்க்குது. அப்புறமே இதில் நிறைய இஸ்ரோ சயின்டிஸ்ட்டும் பங்கேற்கிறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதனால் எங்கள் ஸ்கூலுக்கு பெரிய ஒரு பேரும் கிடைக்கிறது. இப்போ இங்கே என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் ஸ்கூலோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ போய் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாங்கள் ப்ரைம் லூமி கார்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ ப்ரைம் லூமி கார்னா லோ காஸ்ட் அர்பன் மொபைல் இன்டெகிரேட்டட் கார். ஸோ இந்த கார் பண்ண வேண்டிய முக்கிய காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஊரில் ஓடுற எல்லா காருமே மேக்ஸிமம் ஒன்று பெட்ரோல் கார் இல்லைனா டீசல் காராக தான் இருக்கும். ஸோ பெட்ரோல் கார் 1 லிட்டருக்கு 2.24 kg ஆஃப் கார்பன் எமிட் பண்ணுது. ஸோ எங்கள் கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக், அதாவது 0% எமிஷன், ஃபுல்லாக 100% முற்றிலுமாக எலக்ட்ரிக் பவரில் ஓடக்கூடிய காரை நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த காரோட முக்கிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த காரை 3ஆக பிரிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் சைட், சென்டர், பேக், அதாவது 4 நட்டு போட்டு கலட்டினோம்னா கார் 3ஆக பிரிஞ்சிடும். பிரிச்சுட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிடலாம். இந்த காரை 4 பேர் 10 நிமிஷத்தில் பிரித்து மறுபடியும் ஒன்றா சேர்த்துடலாம். இது எங்கெங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சப்போஸ் இந்த மிலிட்ரி பீப்புள் ட்ராவல் பண்ணும்போது நடுவில் ஏதாச்சும் அப்ஸ்டக்கிள் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அவங்க காரை ஈஸியாக டிஸ்அசம்பிள் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு அசம்பிள் பண்ணிட்டு ஓட்டு போகலாம். இது இந்த காரோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இந்த காரை மொபைல் ஆப் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கார் முன்னாடி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஏஐ சிஸ்டம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஃப்யூச்சரில் இந்த காரை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நம்ம யாருமே காரை ஓட்ட தேவையில்லை, கார் தானாக ஓடுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புள், அதாவது கார் ஓட்ட முடியாதவங்க இல்லை ஆக்சிடெண்ட்டில் கை கால் இழந்தவங்க, அந்த மாதிரி மக்கள் மற்றவங்களோட ஹெல்ப் இல்லாமல் இந்த காரை எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம், எங்கனாலும் ஓட்டிகிட்டு போகலாம். அது ஒரு முக்கிய அட்வான்டேஜாக வச்சு எங்கள் காரை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த காரில் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறோம் நாங்கள். சப்போஸ் கார் ஓடும் போது முன்னாடி யாராச்சும் நின்னாலோ இல்லை திருப்பும் போது யாராச்சும் வந்தாலோ கார் ஆட்டோமேட்டிக்காக நின்றும். கார் லாக்கில் இருக்கும் போது காரை யாரும் எடுக்க முடியாது. நம்ம ஃபோன்லேருந்து கார் அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த ஃபியூச்சரில் கொண்டு வர போகிறோம். தேங்க்யூ. ஸ்ப்ளெண்டட் யுரேகா 2023 நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. அதில் குவிஸ் ஒன்று. இங்கே நிறைய ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே மீம் கிரியேஷன் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அவங்களோட சிஸ்டமை யூஸ் பண்ணி நிறைய மீம்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி நம்ம யுரேகா 2023 மீம் கிரியேஷன் பார்த்தோம், குவிஸ் பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது போஸ்டர் மேக்கிங். இப்போ நம்ம உள்ளே பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போஸ்டர் மேக்கிங்கை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணின்னு இருக்காங்க. இதோட டாபிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம போஸ்டர் மேக்கிங் பார்த்தோம். இப்போ இந்த ரூமில் பார்த்தா ஃபோட்டோ கொலாஜ் பார்க்க போகிறோம். இங்கே எல்லாருமே நிறைய பேர் ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஈவெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்குது. வாங்க பார்க்கலாம்.
Splendid Eureka 2023ல சீஃப் கெஸ்ட்டாக சயின்டிஸ்ட் டேனியல் செல்லப்பா வந்திருக்காரு. சார் ஈவெண்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தது, நாங்கள் பண்ண ஈவெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? Fantastic, fabulous, awesome. Really, in the சின்ன வயசில் இவ்வளோ இன்னோவேஷன்ஸ், இவ்வளோ ஐடியாஸ். Okay, really hats off to you and especially to the management which organized the event, Eureka. தேங்க்யூ சார். இப்போ நம்ம டேனியல் செல்லப்பா சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேச போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நிறைய ஸ்கூலில் வெளி ஸ்கூல்லாம் வந்திருக்காங்க, வெளி இடத்துல தான் வந்திருக்காங்க த்ரூஅவுட் தமிழ்நாடு. ஸோ யங் ஏஜ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபார்மேட்டிவ் ஏஜ்னு சொல்கிறோம். அதாவது இப்போ என்னென்னா வந்து உங்களுக்கு ஓப்பன் மைண்டு அண்ட் யூ ஹாவ் லாட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி அண்ட் யூஸ் லாட் ஆஃப் ரைட் பிரெயின்லாம் யூஸ் பண்ணி லெஃப்ட் பிரெயினையும் யூஸ் பண்ணி இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரீங்க. ஸோ இன்னோவேஷன் த கீ நவ். ஸோ த்ரூஅவுட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் பேசிகிட்டே இருப்பாங்க. டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் மொபைல், டஸ் லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ். டார்ச் உள்ளே வந்துருச்சு, இதில் அப்புறம் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஒரு லேப்டாப்பே உள்ளே இருக்குது, டிவி உள்ளே வந்துருச்சு, சினிமா பார்க்கலாம், ஸோ காமர்ஸ் பண்ணலாம், எல்லாம் சேர்த்து ஒரு சின்ன பாக்கெட் டிவைஸில் உள்ளே கொடுத்துட்றாங்க. இட்ஸ் கால் இன்னோவேஷன். ஓகே, ஸோ இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உள்ள நிறைய டேலண்ட் இருக்குது. அது வெளியே எப்படி கொண்டு வர முடியும்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணணும், காம்படிஷன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம சந்திரயான் 3 படி அழகாக பண்ணியிருந்தாங்க ஒரு ஒர்க்கிங் மாடலு. ஸோ திஸ் கிவ்ஸ் லாட் ஆஃப் ரியல் டைம் ஃபீல் கிடைக்குது. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நேச்சுரலாக என்ன பண்ண முடியும்னா தே கேன் கம் அவுட் வித் நியூ ஐடியாஸ். த நியூ ஐடியாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஷுட் அப்ரிஷியேட் த மேனேஜ் அண்ட் கங்க்ராச்சுலேட் தம் ஃபார் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா. நிறைய ஸ்கூலில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சிலபஸ்ஸு மார்க் வாங்கினா போகிறோன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், நிறைய டீச்சர்ஸ் சேர்ந்துருக்காங்க, நிறைய மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் உள்ளே வந்து நிறையா பண்ணுறாங்க. ரியலி இட்ஸ் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். வாட் இஸ் திஸ் லைட் அண்ட் அது என்ன பண்ணியிருக்கீங்க? 3D printer யூஸ் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். 3D printing. 3D printing. What is 3D printing? I heard about 2D printing. What is 3D? 3 dimensional rakana, x, y, z. Okay. 3 dimension. It will come out. You can come out with an object. நம்ம நார்மலாக உள்ள இதில் வந்து XY போடும்போது பேப்பரில் பிரிண்ட் பண்ணலாம். தட்ஸ் கமிங் அவுட் an object. What are the advantages 3D printing? Sir, we have two applications. In construction side, we can build a whole house. In medical side, we can do human bodies, human bones, organs. Organsலாம் பண்ண முடியும். எங்கேயாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சிவிலில் யூஸ் பண்ணியிருக்காங்களா? எஸ். இன் மெட்ராஸில் இங்கே சென்னையில் எங்கே இருக்கா பில்டிங் கட்டுறாங்களா சென்னையில்? எஸ். எங்கே யாருக்கு தெரியுமா? ஜஸ்ட் விசிட் ஐஐடி மெட்ராஸ். தேர் டூயிங் லாட் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் போங்க, அங்கே பார்த்தீங்கன்னா யூ கேன். ஸோ திஸ் இஸ் ஹேவ் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். ஓகே, யூ கேன் பில்ட் வாட் எவர் யூ வாண்ட், ப்ரெசிஷனாக பண்ண முடியும். ஓகே, ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ. இதுக்கு முன்னாடி நம்ம சயின்டிஸ்ட் டேனியல் செல்லப்பா கிட்ட பேசணும். அவர் நம்ம கிட்ட நிறைய விஷயத்த சொன்னார். இப்போது நம்ம சயின்ஸ் எக்ஸ்போக்குள்ள வந்திருக்கோம். இங்கே வந்த உடனே நிறைய கேம்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த சயின்ஸ் எக்ஸ்போவில் கேம்ஸ் நிறைய பார்த்தோம். இப்போ நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்போம் அவங்க என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? So this is automatic accident preventing model. So normally in hill station, accident occurs because the driver unable to see the vehicle that comes from the opposite road. So it may lead to an accident. So our system uses sensor which will detect and it will show a red light and a signal. So this car can be aware that a car is coming here, so we can prevent some accidents. This is dynamo. When in night time we can't see the car clearly. So when a car comes in a forward direction, the opposite side the light will be produced. So the both that like opposite side car can be aware that what is happening. Like opposite side car is coming. Thank you. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த ப்ராஜெக்டில்? Morning, our project is about Bermuda Triangle. This is called Bermuda Triangle. It is located in the North Atlantic Ocean near America. So the common incident is it will happen the swirls here. So the most of the ships will be disappeared, and then the next common incident is magnetic deflection. The compass will not show the correct direction because there is heavy magnetic field here. The next common famous incident when the heavy train pilot moved to flew to Bermuda, to Florida, he was stuck in the loop cloud. That time he found that he has consumed less fuel and less time to take. That this was the mysterious cloud found in the Bermuda Triangle. The next famous incident when Columbus found America, he was traveling through Bermuda Triangle. That time he saw some fireballs falling from the sky and he saw some fires on the surface.
For this, the scientist gave explanation that it was his imagination. And the fire he saw was the Americans people lit up in the land. Thank you. தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். வாங்க இவங்க கிட்ட கேட்கலாம் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னு. Good morning. Hydraulic is a technology used by the science and mathematics. Nowadays we use in the game fields. Games relax our mind and increases the relaxation. Now we are going to see an interesting game called hydraulic game. Now we are going to explain it. With the pressure of water, it's moving the marbles. ஓகே நைஸ். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் என்ன பண்ணி குட் மார்னிங். நான் ரிவர் கிளியர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ரிவர் பாண்ட் லேக்கில் இருக்கிற டஸ்ட்லாம் கட் பண்ணும். இந்த ரோலர் மேட் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி இந்த டஸ்ட்டெல்லாம் எடுக்கும். இந்த ரிவர் கிளீனர் ப்ராஜெக்ட் கேன் க்ளீன் பாண்ட் லேக் ரிவர் ஈவன் சீஸ் in the current of the water. This roller mat spins anti-clockwise and sucks the waste. The wheel spins clockwise and pulls the machine. Thank you. Thank you. இங்கே நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். வாங்க அடுத்த ப்ராஜெக்டை பார்க்கலாம். உங்கள் பேர் என்ன பண்ணியிருக்கீங்க? கீர்த்தி. நான் வந்து ஃபியூச்சர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சோலார் பவர் வந்து சன்லேருந்து வந்து அந்த பவர் எடுத்துக்கிட்டு அந்த பவரை வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி எல்லா வெஹிக்கல்ஸும் வந்து அந்த பேட்டரியில் ஓடும். ஸோ இவங்க சோலார் பவரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு வண்டியை மூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணியிருக்கீங்க? எமர்ஜென்சி சேஃப்கார்ட் ஸ்மார்ட் பிரிட்ஜ். இது ஃப்ளட் வந்துச்சுன்னா அப்படியே அதை தூக்கிக்கோ பீப்புள்ஸ் அப்புறம் அவங்க வெஹிக்கல் சேஃபாக போக முடியும். அது ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்பி கேபிளில் இதை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு சாயில் மாய்ஸ்ட் சென்சார் ரியல் லைஃப்பில் இங்கே இருக்கும். வாட்டர் லெவல் ஹையாக இருந்தால் பிரிட்ஜ் ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் ஆகிடும். அதனால் பீப்புள்ஸ் அப்புறம் உங்கள் வெஹிக்கல்ஸ் ஈஸியாக இங்கே திஸ் சைட் டு தட் சைட் போயிடலாம். During flood, the water level rises and the soil moisture sensor sends the water level. When it is too high, it automatically makes the bridge to lift up. Today we use Arduino Uno soil moisture sensor. As we have too much wires, we could not connect to Arduino Uno. So we use small breadboard. To lift the bridge up, we use 2 servo motors. We can use these type of bridges in the lakes and riverside because their water level will be high. We couldn't cross easily. But if this bridge is built, it's easy to cross from one place to other place. ஸோ நம்ம இங்கே ஃப்ளட் டைமில் பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு தான் இவங்க காமிச்சிருக்காங்க. வாங்க அடுத்த ப்ராஜெக்ட் போகலாம். நிறைய குட்டீஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் அவங்க டேலண்ட்ஸை காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட கேட்போம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. உங்கள் பேர் என்ன? தினேஷ். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பேர் லோ வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். ஸோ இது பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற வீட்டில் வந்து மார்னிங் டைம் எல்லோரும் தண்ணி கன்சப்ஷன் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ போய் நம்ம மோட்டர் சுவிட்ச் போட்டு அது ஒரு டைம் எடுக்கும், மினிமம் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். ஸோ அப்போ நம்ம முடிஞ்ச வேலையை நம்மளால் முடிக்க முடியாது. ஸோ அதை தடுக்க இப்போ தண்ணி லெவல் அதிகமாக ஆயிடுச்சுன்னா இந்த பஸ்ஸூர் இந்த அலாரமும் நமக்கு இண்டிகேட் பண்ணும். இண்டிகேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், நம்ம டேங்கில் தண்ணி கம்மியாகிடுச்சு. ஸோ முன்னெச்சரிக்கையாக நம்ம இது மோட்ரு போடலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கூட கனெக்ட் பண்ணலாம். இது நிஜமாக இது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட். டெய்லி நான் இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன் அப்பார்ட்மெண்ட்ஸில். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நான் கண்டுபிடிச்சேன். அதனால் நான் எழுதி பண்ணேன்னா ஐ லேர்ன் ஐ ப்ராக்டிஸ். என்னோடய வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வாக என்னோட அறிவை வச்சு நான் இதை யூஸ் பண்ண ப்ராஜெக்ட்னா இதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மினா மினிமம் ஒரு 1000 ரூபீஸே எல்லாமே முடிஞ்சிடும். இதெல்லாம் என் வீட்டில் யூஸ் பண்ண திங்ஸ்னால் இதை வச்சு நான் யூஸ் பண்ணேன். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம ஜோசப் வித்யா சேத்தரோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்போஸ்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வேறு ஸ்கூலோட எக்ஸ்போஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். So this device works based on the principle of radio detection and ranging. So this ultrasonic sensor frequently sends ultrasonic waves. Whenever there is an object in front of it, the ultrasonic waves from the object is detected and that information is sent back to the microcontroller. Then the microcontroller control the movement of the 4 motors and choose whether to go right or left based on the ultrasonic signals. It can be used as automobiles. It can be reduce manpower. It can use as mobile robot navigation system. It can use for household functions like automatic vacuum cleaner, etc. Future scope.
This project is on a basic level and it would be modified. This principle would be used in cars to avoid accidents so that the passenger would have a smooth and safe drive. It is used in a dangerous environment where the human interaction would be fatal. This principle would be used for automatic changing of traffic signal and also used for intruder alarm system. Thank you. I'm Sharon. We are from St. Peter's School. We have made train collision protection system. We have used ultrasonic sensor method to stop train automatically without any presence of station master or any lineman signal. Because nowadays we are facing many obstacles in the railway transport because of wrong signal or track switching or insecure crossing. So we have used our ultrasonic sensor method. This can stop our train automatically without the presence of any station master. By using the ultrasonic sensor, the collision detection technology is used to detect the obstacles in their track. The ultrasonic sensor is fixed on the engines. Ultrasonic sensor is also known as transceiver. Ultrasonic sensor generate a high frequency wave. It actually covers the distance half meters. We used motor drivers. This motor drivers acts as a current amplifier since they take low current signal and can produce high current signal. The mode of common operation is two motors. It can be driven simultaneously both in forward and reverse direction. All of the components of the system like the sensors and the motors are connected to a control unit. For power supply, battery is used. The train collision protection system can be used in remote villages where no station master or lineman present. Since it is automatic, it can save a lot of time. Whereas the manual system taken time for the lineman to inform the station master to close the gate or for stop the train, it consumes a considerable amount of time. But this system does not need any manual system for this process, so there are only few chances to error occur. The most advantages of this project is it is in compact size, the high range of frequency, easily usability and hand make sensor for the distance measurement. Thank you. தேங்க்யூ. இப்போ நம்ம வேறு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். Abstractly robotic car. It is an intelligent. It sends automatically and detects. And when there is an object nearby, it can detect and move forward against the object. When there is no object in left and right side, it will prefer any one direction and it will start to move. There is no object in front of this and it can move forward. The main components are Arduino UNO and L29 motor driver. The connectors are breadboard and jumper wire. The power supply used to make this project is 7.4 volt. There are 4 pins of output. 2 pin is for forward and 2 pin is for reverse. L293 motor driver, node MCU, jumper wire, power supply, 3 wheels and a solar panel. I used a L293D 9 volt motor driver which controls the direction of the wheels in any direction. I connected 4 wires for a node MCU for direction and 2 wires for a power supply. I'm going to explain about the Blink console. This is the Blink console. It's also available on the website. Firstly, go to the template. The page opens. Moving to the data stream. This is where you give input to these switches by setting the pin number and pin name like forward, left and right, just like I did here. Moving to the web dashboard. This is where you create the switches by using the input which is already entered in the data streams. When you click a switch, the data is transferred to the node MCU. This is street light. It automatically switches on the lights when the sunlight goes below the region of our eyes. This is done by the sensor called line dependent register LDE, which senses our light activity like our eyes. It automatically switches off the light when the sunlight region does not seen in our eyes. It is made up of photo cells and when the light is needed. Photo cells acts like light sensitive sensors. It is follow the electricity. Thank you. This is indestructible drone which is if it bam on anything it will not be broken. We use a modular which is useful for the balancing the drone. And we use a controller JCXXQ V1 point controller to use this drone and one lithium battery HW battery for drone. இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்கூலோட ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம். எங்கள் ஸ்கூல் மொத்தம் நூற்றுக்கணக்கான ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டு நிறைய ப்ரோக்ராம் நடந்துருக்கு. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்துருக்கு எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்துட்டுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எங்களோட அறிவாற்றல் அதிகப்படுத்துறது. எனவே உங்களுக்கும் இதை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.